வணக்கம் நண்பர்களே. இது இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இடையேயான மூன்றாவது ஓடிஐ போட்டியின் முக்கிய காட்சிகள். இந்த போட்டி தொடரை தீர்மானிக்கும் ஒரு மிக முக்கியமான நாள். இப்போது போட்டியின் நிகழ்வுகளை பார்ப்போம். டாஸ் இந்தியா வென்றது. அதன் பிறகு ராகுல் பீல்டிங் செய்ய தீர்மானித்ததால் தென்னாப்பிரிக்கா முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது. தென்னாப்பிரிக்கா இன்னிங்ஸ் ஆரம்பத்திலேயே அதிர்ச்சி. முதல் ஓவரிலேயே ஒரு முக்கிய விக்கெட் விழுந்தது. பவர் பிளேவின் போது இந்திய பந்துவீச்சாளர்கள் மிக கட்டுக்கோப்பாக பந்து வீசினர். ரன் குவிப்பு வேகம் குறைந்ததால் தென் ஆப்பிரிக்க வீரர்களால் சீரான ஆட்டத்தை வெளிப்படுத்த இயலவில்லை. ஓரளவுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப்ஸ் அமைஞ்சது. சிங்கிள்ஸ் டபுள்ஸ்னு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஸ்கோர் ஏத்த பார்த்தாங்க. இருப்பினும் இந்திய சுழற்பந்து வீச்சாளர்கள் ரன் வேகத்தை கட்டுக்குள் வைத்திருந்தனர். டெத் ஓவர்ஸ் வந்தப்ப சவுத் ஆப்பிரிக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இந்திய பவுலர்ஸ் ஸ்லோவர் பால், கட்டர், யார்கர்னு மாத்தி போட்டு ப்ரெஷர் கொடுத்தாங்க. அதனால் தென்னாப்பிரிக்கா அதிக ரன்கள் எடுக்க முடியவில்லை. தென்னாப்பிரிக்காவின் இறுதி ஸ்கோர் 270 ரன்கள். இந்தியா சேசிங்கை மிக நிதானமாக தொடங்கியது. அழுத்தமே இல்லாமல் ஆட்டம் முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்தது. இன்றைய ஆட்டநாயகனாக யாசஸ்வி ஜெய்ஸ்வால். அவரது ஒவ்வொரு அடியிலும் தன்னம்பிக்கை வெளிப்பட்டது. விராட் கோலி மறுமுனையில் எந்த பதட்டமும் இன்றி மிக தெளிவான மற்றும் உறுதியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். சீரான ரன் ஓட்டத்தின் மூலம் அவர் அணியின் எண்ணிக்கையை எளிதாக உயர்த்தினார். இருவரும் இணைந்து பந்துவீச்சாளர்களுக்கு எந்த வாய்ப்பும் அளிக்காமல் ஆட்டத்தை நிலைநிறுத்தினர். ஜெய்ஸ்வால் அசத்தலான 114 ரன்கள் எடுத்தார். கோலி 65 ரன்கள் சேர்த்து இந்தியாவின் வெற்றிக்கு வலுவான பங்களிப்பு செய்தார். இந்தியா 39.5 ஓவர்களில் 271 ரன்கள் எடுத்தது. ஒரு விக்கெட் மட்டுமே இழந்து இலக்கை மிகவும் எளிதாக கடந்தது. இந்தியா 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த போட்டியை வென்றது. இந்த வெற்றியுடன் இந்தியா தொடரையும் 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. இன்றைய ஆட்டத்தில் பேட்டிங், போலிங், ஃபீல்டிங் மூன்றிலும் இந்தியா முழுமையான ஆதிக்கம் செலுத்தியது. இதுதான் இந்தியா தென் ஆப்பிரிக்கா மோதிய மூன்றாவது ஒரு நாள் போட்டியின் முழு ஹைலைட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த போட்டியில மீண்டும் சந்திப்போம்.